ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம்.
ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே. எத்தனை நன்மைகளை செய்தாரே அவர் நாமத்தையே நீ ஸ்தோத்திரி, பரிசுத்தர். Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship Your holy name. I worship Your holy name. I worship Your my nesipe, my nesipe, my nesipe, Yeshuve. Come on brother, come on sister, come on whole church. உம்மை ஆராதிப்பேன்னு சொல்லும் பொழுது அந்த பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே இயேசுவே. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் இயேசுவே. உம்மை நம்புவேன், உம்மை சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார்,
கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஞானா. அவர் எந்தன் கண்மலை, சொல்லும் பொழுது ஒரு புது வல்லம் உங்களுக்குள்ள கடந்து வரும். Yesu
தந்தாரே, துன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். இயேசு 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 இயேசு. மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க. இயேசு 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 இயேசு. இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை ஆனார். இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை ஆனார். இயேசு எந்தன் கண்மலை. இயேசு இரண்டு கைகள் அப்படி தட்டி சொல்லுங்க. அவர் என் கண்மலை ஆனார். இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை ஆனார். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செற்றிலிருந்து என்ன அப்படி தூக்கி எடுத்தீங்களப்பா. பாவமான மாற்றி தந்தாரே, துன்பமான துன்பமான வாழ்க்கையை பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, இன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை. அப்படி கைகளை தட்டி சொல்லுங்க. அவர் எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, எந்தன் கண்மலை ஆனார். அப்படி கைகளை தட்டி சொல்லுங்க. இயேசு என்னுடைய கண்மலையானா, இயேசு எந்த கண்மலையாயிருக்கிறார். ஓ இயேசு என் கண்மலையானா, இயேசு எந்த கண்மலை ஆனா. பாஸ்டர் பாலடைக்கலம் பாஸ்டர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், சுலாக்கியம். ஆமென். மீனல கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. உபாகம புஸ்தகம், Book of Deuteronomy, chapter 22 verse 10 and 11. 22ஆம் அதிகாரம் 10 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். மாட்டையும் கழுதையும் பிணைத்து உலாதிருப்பாயாக, ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயாக. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டு எஜமானனுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாதா? அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் யார் எஜமானன்? உங்களுக்கு எனக்கும் யார் எஜமானனா இருக்கிறது? உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் யார் எஜமானன்? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் யார் எஜமானன்? Who is our master என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பேச நான் ஆசிக்கிறேன். ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு எஜமானன், ஒன்று தேவன், இன்னொன்று உலக பொருட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு எஜமானனுக்கும் நம்மால ஊழியம் செய்ய முடியாதாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நாம் யாரை பற்றி கொண்டிருக்கிறோம்? யாரை பிரியப்படுத்துகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு அடிமையாய் ஊழியம் செய்ய விரும்புகிறோம் என்பதை இந்த காலை தூதின் மூலமாய் நீங்களும் நானும் நம்முடைய ஜீவியத்தை நாம் சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முன்பு வாசித்த வசனத்திலே கழுதையையும் மாட்டையும் பிணைத்து விடக்கூடாதாம். மாட்டையும் கழுதையும் பிணைத்து விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏர் உழுகிறவன் ஒன்று மாடா இருந்தால் மாட்டையே ரெண்டு மாடு பூட்டி ஏர் உழணும். ஒரு பக்கம் கழுதை இன்னொரு பக்கம் மாடுன்னா அது அந்த நிலம் சரியாய் உழப்பட முடியாதா? உடுத்திக்கொள்கிற வஸ்திரம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பிரமாணம். ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளக்கூடாதாம். ஆட்டு மயிர் அப்படின்னா ஆட்டு மயிர் எதை காண்பிக்கிறது? பஞ்சு நூல் எதை காண்பிக்கிறது? பஞ்சு நூல் காட்டன். ஆட்டு மயிர் உஷ்ணத்தை உண்டாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம்பளம் உஷ்ணத்தை உண்டாக்கும். இது ரெண்டையும் சேர்த்து முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா டெரி காட்டன் அப்படின்னு ஒரு வஸ்திரம் உண்டு. 50-50. இப்போ 65-35 வந்திருக்கு சட்டைக்கு பேர். ஈரோடில் போய் 65-35னா பாலி ஒயிட் நல்லா இருக்கும். அது 65% காட்டணும், 35% டெரி காட்டணும், ரெண்டு மிக்ஸ்டு. பட் பைபிள் சொல்லுது ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளக்கூடாதாம். மாட்டையும் கழுதையையும் பிணைத்து விடக்கூடாதாம். மாடு என்பது தேவ சித்தத்தை காண்பிக்கிறது, அடிமைத்தனத்தை காண்பிக்கிறது, எஜமானின் சித்தம். கழுதை சுய சித்தத்தை காண்பிக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், உன் மனது மாம்சமும் விரும்புகிறதை நிறைவேற்றுகிற காட்டு கழுதை அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை எரேமியா தீர்க்கதரிசி வசைப்பாடுகிறதை நாம் வாசிக்க முடியும். தேவ சித்தத்தையும் மனுஷ சித்தத்தையும் ரெண்டையும் ஒன்றாய் இணைக்க கூடாதாம். ஒன்று நீ தேவ சித்தம் செய், இல்லாவிட்டால் நீ மனுஷ சித்தம் செய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டு மயிர் அனல் உண்டாக்கும். ஒன்று நீ அனலாயிரு, இல்லாவிட்டால் நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காட்டன் பருத்தி அது குளிர்ச்சியை உண்டாக்கும். ஒன்று குளிராயிரு. இது ரெண்டும் இல்லாமல் லவோதிக்கேய சபையை போல வெதுவெதுப்பா இருந்தால் கர்த்தர் நம்மை வாந்தி பண்ணி போடுவார். கர்த்தர் நம்மை வாந்தி பண்ணி போடுவார். ஆனபடினால்தான் இயேசு இதை அழகாக நமக்கு சொன்னார். ரெண்டு எஜமானனுக்கு உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. அப்படியானால் நமக்கு எத்தனை எஜமானன் இருக்கிறார்கள்? இயேசு நம்முடைய எஜமானனா, இல்லாவிட்டால் உலக பொருட்கள் நம்முடைய எஜமானனா? தேவ சித்தம் நம்முடைய எஜமானனா, இல்லாவிட்டால் சுய சித்தம் நம்முடைய எஜமானனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியிலே அனலாயிருக்கிற ஜீவியம் நம்முடைய எஜமானனா, இல்லாவிட்டால் ஆவியிலே குளிராயிருக்கிற ஜீவியம் நம்முடைய எஜமானனா? தேவன் நம்முடைய எஜமானனா, இல்லாவிட்டால் பிசாசு நம்முடைய எஜமானனா? இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை சேவிக்கிறோம், யார் நம்முடைய எஜமானனா இருக்கிறார் என்பதை தியானிக்கலாம். வேதத்தில்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டபுள் ஆக்ஷன் பண்ண ஒரு 2-3 பேரை பைபிள்ல இருந்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். இவன் பேர் என்னதான்? இவனுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்க. என்ன பேரா? விக்கெட் ஒன், துன்மார்க்கன். இவன் எங்க போயிட்டு இருக்கிறானா? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரானா. ஆனா பேர் என்னது? நல்ல கவனிங்க, நல்ல ஆராதனைக்கு வாரான், ஒரு ஜெபம் மிஸ் பண்றது இல்லை, எல்லா கூட்டங்களுக்கும் வாரான். ஆனா அவனுடைய ஜீவியத்தில் இருக்கிற துன்மார்க்கம் மாறலையே. உள்ள வந்தா பரிசுத்தவான் ஆயிடுறான். ஆராதனை முடிஞ்சு வெளியே போன உடனே அவனை போல ஒரு துன்மார்க்கன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்கு வரவு செய்த துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். ஞானி துக்கத்தோடு சொல்லுகிறான், அவன் துன்மார்க்கன். துன்மார்க்கன் எதுக்கு ஆலயத்துக்கு போறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அருமையானவர்களே, ஒன்று நீ துன்மார்க்கனாயிரு, இல்லாவிட்டால் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு பண்ணி நீ பரிசுத்தவானாய் மாறு. ஒன்று பாவியாயிரு, இல்லாவிட்டால் பரிசுத்தவானாயிரு. ஒன்று நீதிமானாயிரு, இல்லாவிட்டால் துன்மார்க்கனாயிரு. ஒன்று ஆவிக்குரியவனாயிரு, இல்லாவிட்டால் ஜென்மஸ்வாபத்தானாயிரு. இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் நானும் ஜீவித்தால் நம்முடைய நிலவரம் மோசமானதாய் மாறிடுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த ஒரு துன்மார்க்கன் நீங்களும் நானும். பிரசங்கி சொல்லுகிற இந்த நாமம் உங்களுக்கு எனக்கும் சூட்டப்படக்கூடாது ஐயா. இந்த பெயர் உங்களுக்கு எனக்கு வரக்கூடாது ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி 2 தோணியிலே கால் வைத்து ஒரே மனுஷன் 2 விதமாய் கிரியை செய்த 1-2 பேரை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்தவருடைய முடிவை குறித்து இன்றைக்கு உங்களோடு நான் பேச ஆசிக்கிறேன். முதலாவது சவுல், ராஜாவாகிய சவுல். 2வது ஊழியக்காரனாகிய சவுல், பவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது நாகமான். 4வது யோனத்தான். 5வது யூதாஸ். இந்த 5 பேரை குறித்து நான் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ராஜாவாகிய சவுல். ராஜாவாகிய சவுல் 2 எஜமானனுக்கு ஊழியம் செஞ்சானா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18:10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினம்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. இது படிக்கும் போதே பயமா இருக்கு. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கினது. நல்ல வார்த்தையை பாருங்க. அவன் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருந்தானா? The evil spirit come upon Saul, but he prophesied. நல்ல கவனிங்க. பொல்லாத ஆவி இறங்கிக்கிட்டே இருக்கு. பொல்லாத ஆவி வந்து இறங்கிட்டு இருக்கு. ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். கையில ஈட்டியை பிடிச்சிட்டு இருக்கிறான். தீர்க்க தரிசனமும் சொல்றான், ஈட்டியும் பிடிச்சிட்டு இருக்கிறான். இப்ப அவன் உள்ளத்துல பேசுகிறான், இந்த சவுலை, இந்த தாவீதை சுவரோடு நான் குத்தி போட வேணும். இதுதான் முந்தி சொன்னேன். இவன் எங்க போயிட்டு வரவன்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வருகிற துன்மார்க்கன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வர துன்மார்க்கன். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது உங்களுடைய ஜீவியமும் என் ஜீவியமும் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆவியில அவர் ஆராதிக்கிறோம், ஆவியில நிரம்புகிறோம், நல்ல ஜெபிக்கிறோம், நல்ல துதிக்கிறோம், நல்ல தீர்க்க தரிசனம் கூட சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஈட்டியும் கையில் இருக்கிறதா? கொலைபாதகத்தின் ஆவி இருக்கா? உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரே மனுஷன்தான், ஒரே மனுஷன்தான். ஒன்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். தீர்க்க தரிசனம் கேட்ட உடனே நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம், ரொம்ப ஆவிக்குரியவன் ஐயா, இயேசுவின் ஊழியக்காரன், இயேசுக்கு ஊழியம் செய்கிறான், பரிசுத்த ஆவியினால நிரம்புகிறான், அந்நிய பாஷையை பேசுகிறான். ஆனால் மறுபக்கத்தில் ஈட்டி வைத்துக் கொண்டிருக்கிறானே, ஈட்டி வைத்துக் கொண்டிருக்கிறானே.
சுரமண்டலம் வாசிக்கிற தாவீதுக்கு விரோதமாய் எழுப்பி கொண்டிருக்கிறானே கொலைபாதகத்தின் ஆவி. நான் தயவாய் சொல்லுகிறேன், இந்த பிரசங்கம் உங்களை தொடுமானால் நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. பொல்லாத ஆவியோடு நாம் விளையாட வேண்டாம், பொல்லாத சுபாவத்தோடு விளையாட வேண்டாம். இன்னைக்கு ரெண்டு பேலன்ஸ்டா இருக்கிறது போல 50-50 போல இருக்கலாம். நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பைபிள் ஸ்டடி கேட்கிறேன், நிறைய வசனம் படிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன். மறுபக்கத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கொலைபாதகத்தின் ஆவி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். எந்த ஈட்டியை எடுத்துக்கொண்டு சவுலுக்கு தாவீதுக்கு விரோதமாக எழுப்பினானோ அதே ஈட்டியை நட்டு அதன் மேல் விழுந்து செத்து போனதை மறந்து போக வேண்டாம். அது உன்னை மரணத்துக்கு நேராய், பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். உன்னை ஆளுகை செய்கிற எஜமானன் யார்? சவுலே, தேவனால் நீ ஆளுகை செய்யப்படுகிறாயா? இல்லாவிட்டால் பொல்லாத ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகிறாயா? You have come to the holy place. You are filling with the Holy Spirit. You are speaking the tongues. You are receiving the holy gifts. But what about your character? நீ ஆலயத்தில் வருகிறாய், அந்நிய பாஷை பேசுற, துதிக்கிற, இட்ஸ் வெரி குட். பட் உன்னுடைய சுபாவம் மாறாவிட்டால், உன்னுடைய சுபாவம் மாறாவிட்டால் கடைசியிலே இந்த ஆவியானவர் குறைஞ்சிருவார். இந்த மாம்சம் உன்னில மேல எழும்பி 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 உன்னை அப்படியே கீழே கமத்திரும். உன் ஆத்மா பாதாளத்துக்கு போயிரையா. இன்னைக்கு பயப்படுவோம். ரெண்டு எஜமானனுக்கு உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. நான் உள்ளே வரும் ரெண்டு முகம். உள்ள வரும்போது பரிசுத்தவான், இவரை போல பரிசுத்தவான் யாருமே இல்லை. வீட்டுக்கு போனா இவரை போல லேகியோன் யாருமே கிடையாது. நீ லேகியோனா பரிசுத்தவானா? தேவனுடைய ஆவியும் இறங்கிட்டு இருக்கு, தீர்க்க தரிசனமும் சொல்லிட்டு இருக்கிறான், ஆனா ஈட்டியையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறானே. உங்களுக்குள்ள எனக்குள்ள அதே ஆவி இருந்தா, கர்த்தர் சொல்றார், சவுலின் ஜீவிதம் தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜீவிதம் சுபாவம் மாறாததுனாலே, சுபாவம் மாற்றப்படாததுனாலே, பொல்லாத ஆவி இடம் பிடித்து இடம் பிடித்து இடம் பிடித்து இப்போ அவன் மரணத்துக்கு நேராக போயிட்டானே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த சவுலுக்கு தேவனுடைய அபிஷேகம் முதல்ல வந்ததா, இல்லாவிட்டால் பிசாசின் ஆவி முதல்ல வந்துச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். கேட்க மாட்டேங்க. தேவனுடைய அபிஷேகம் தான். சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாய் அவனை அபிஷேகம் பண்றான். ஆனா இந்த அபிஷேகம் மட்டுப்பட மட்டுப்பட குறைந்து போக குறைந்து போக இப்ப பொல்லாத ஆவியும் தேவன் அனுப்பிட்டார். உங்க மேல என் மேல எப்படிப்பட்ட ஆவி இருக்கு? உங்களுக்குள்ள எனக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருக்கு? ஒரே மனுஷன் டபுள் ஆக்ஷன்ல இருக்கிறானே. ஒரு பக்கம் பிசாசு போராடுகிறான், இன்னொரு பக்கம் தேவனுடைய ஆவியானவர் போராடிட்டு இருக்கிறார். அருமையானவர்களே, உனக்குள்ள தேவனுடைய ஆவியும் பிசாசின் ஆவியும் ஒன்றாய் இருக்க முடியாது. ஆட்டு மயிரையும் சணல் நூலையும் ஒன்றாய் இணைத்து நீ வஸ்திரம் தரிக்க கூடாது. ஒன்று ஆட்டு மயிர் வஸ்திரத்தை தரித்துக்கொள், இல்லாவிட்டால் சணல் நூல் வஸ்திரத்தை தரித்துக்கொள். ஒன்று அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராயிரு. நீ வெது வெதுப்பா இருக்கிறாயே சவுலே, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலே, கீசின் குமாரனாகிய சவுலே, காணாமல் போன ஆட்டை தேடி போன சவுலே, உன்மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் நஷ்டப்பட காரணம் என்ன? உன்மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் நஷ்டப்பட காரணம் என்ன? ரெண்டு எஜமானனுக்கு உன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே. உங்களையும் என்னையும் இன்றைக்கு ரெண்டு எஜமானனுக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? யாரை பிரியப்படுத்த போகிறோம்? யாரை வெறுக்க போகிறோம்? சவுலுடைய ஜீவியத்தில் ரெண்டுக்கும் இடம் கொடுத்தான். பின்மாற்றக்காரனாய் ஒரு துன்மார்க்கனை போல அவன் ஓட்டம் முடிந்து போனது. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோமா? எத்தனை பேர் இன்றைக்கு உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிறோம்? தயவுசெய்து எல்லாரும் கண்களை மூடுவோம். மெய்தான் ஆண்டவரே, எனக்குள்ள அபிஷேகமும் இறங்குது, கோபத்தின் ஆவியும் இறங்குது. பரிசுத்தத்தின் ஆவியையும் நான் விரும்புகிறேன்,
ஆனா வீட்டுக்கு போன உடனே பாவ மனுஷனுடைய சாயலை காண்பிக்கிறேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும்போது நான் உண்மையாவே பரிசுத்தவானாய் மாற ஆசிக்கிறேன், பரிசுத்தவானாய் இருக்கிறேன், ஜெபிக்க விரும்புகிறேன், துதிக்க விரும்புகிறேன், ஆராதிக்க விரும்புகிறேன். ஆனா என் வீட்டுக்குள்ள போகும்போதோ, இந்த ஆலயத்தை விட்டு, இந்த கேம்பஸை விட்டு நான் வெளியே போகும்போதோ எனக்குள்ள வேற ஆவிக்கிரியை செய்கிறது உண்மைதான். நான் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு விடுதலை தேவை. உண்மையாய் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களானா, உண்மையாய் நீங்கள் சவுளை போல இருக்கிறது உணர்வீர்களானா, தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடுவோம். உங்களோட வலது கரத்தை உயர்த்துவீங்களா? உங்களோட வலது கரத்தை உயர்த்துவீங்களா? ஒரு நிமிஷம் கண்ணீரோட கேட்போம். ஆண்டவரே, இந்த பொல்லாத வல்லமை, இந்த பொல்லாத ஆவி என்னை ஆளுகை செய்ய வேண்டாம். இந்த பிசாசின் ஆவி எனக்கு வேண்டாம். வலது கரத்தை உயர்த்திருக்கிற சகோதரா, சகோதரியே, ஒரே நிமிஷம் கண்ணீரோடக்கு, என்னை ஆண்டவரே போக்குவரத்து பண்ணுகிற துன்மார்க்கனாய் நான் மாறிடக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து ஆண்டவரே, நான் பரிசுத்தவானாய் மாற விரும்புகிறேன். 2 எஜமானனுக்கு நான் ஊழியம் செய்ய விரும்பல. ஒருவனை நான் வெறுக்கிறேன், பொல்லாத ஆவியை நான் வெறுக்கிறேன், பொல்லாத சபிக்கப்பட்ட வல்லமையை வெறுக்கிறேன், துஷ்ட ஆவியை வெறுக்கிறேன், பரிசுத்த ஆவியை நான் விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் கேட்க போகிறோம்? நம்முடைய பலவீனத்தை உணர்ந்திருக்கிற ஆவியானவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் நன்மை செய்ய, உன்னை பரிசுத்தவானாய் மாற்ற, உன்னை பரிசுத்தத்தில் முன்னேறி போக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் இந்த நம்முடைய ஆராதனை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை பலவீனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். சொல்லுவியா, சவுளை போல என் முடிவு மாறிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு பொல்லாத ஆவி வேண்டாம், கோபத்தின் ஆவி வேண்டாம், எரிச்சலின் ஆவி வேண்டாம் ஆண்டவரே, மாய்மாலத்தின் ஆவி வேண்டாம், காய்மகாரத்தின் ஆவி வேண்டாம். எனக்குள்ளே இயேசு என்கிற எஜமானன், பரிசுத்த ஆவி என்கிற எஜமானன் எனக்குள்ளே இறங்குவாராக. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத, அப்படியே கைகள் உயர்த்தி ஒப்பு கொடுத்துடலாமா? ஆண்டவா முன்வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமல் மாய்ந்து மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாய்ந்து மடியட்டுமே, உகந்த காணிக்கையா. உண்மையாய் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முடியுமானால் 2 கைகளை உயர்த்தி, சவுளை போல என் முடிவு மாறிடக்கூடாது. 2 எஜமானன் எனக்கு வேண்டாம். பிசாசின் வல்லமை நான் வெறுக்கிறேன். எனக்குள்ளே இயேசு போதும். Yes Lord. மகிழுமையா. சொல்லுங்க, எனக்கு வேண்டாம். என் முடிவு சவுளை போல மாறிடக்கூடாதையா. தேங்க்யூ லா. 2வது ஒரு மனுஷனை நான் சொல்ல விரும்புகிறேன். ஊழியக்காரனாகிய பவுல். ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இங்கே ஒரு பெரிய அப்போஸ்தலனுடைய அறிக்கையை பாருங்கள். ஸ்பிரிச்சுவலி, மென்டலி நான் நியாய பிரமாணத்துக்கும், பிசிக்கலி, ஸ்ட்ரக்சர்லி நான் பாவத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். மனசு ரொம்ப நல்லா இருக்கு. 12 மணி நேரம் ஆராதனைக்கு போனோம்.
டெய்லி 2 மணி நேரம் ஜெபிக்கணும். ஒரு ஆத்மாவுக்காக ஊழியம் சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவருக்காக நான் எதையாக செய்யணும். மனதில் நல்ல நல்ல ஆசைகள். ஆனால் சரீரத்திலேயோ பாவத்துக்கு ஊழியம் செய்கிற. பிரசங்கம் கேட்கும் போது, ஆராதனைக்கு வரும்போது, ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது ஜீவியத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நான் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி இருக்கணும், நான் இந்த பொருத்தனை பண்றேன், நான் அப்படி ஜீவிப்பேன், ஒரு நேரம் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். இந்த தீர்மானங்கள், இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். அதை விட்டு கொஞ்சம் வெளியே போன உடனே சரீரம் சொல்லுது சினிமாக்கு போகலாம், அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகலாம். ஒரு பக்கம் ஆவியானவர் தீர்மானம் பண்ணின, மகளே நீ 7 மணிலிருந்து 8 மணி வரை ஜெபிக்கிறேன்னு சொன்னியே, நீ ஜெபம் பண்ணு ஆவியானவர் பேச. சரீரம் சொல்லுது இந்த சீரியல் இன்னைக்கு போயிட்டா நாளைக்கு வராத, இந்த சீரியலை பார்த்துக்கிடுவோம். இன்னொரு முறை கூட அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். படிக்கும் போதே எனக்கு கையெல்லாம் உதறுது. மனதில் நியாய பிரமாணத்துக்கு, சரீரத்தில் பாவ பிரமாணத்திற்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏரோது ராஜாவை குறித்து படிக்கும் போது யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தையை கேட்டு நடந்தானா, யோவான் சொல்லுகிறது போல செய்தானா. ஆனால் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு அவன் மனம் திரும்ப முடியல. அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, யாருக்காவது வாசிக்க முடியுமா? ஏரோது ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷத்திலே 20வது வசனம். ஏதென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவர் என்று ஏரோது அறிந்து, நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். அந்த வார்த்தையை ஒரு முறை படிக்கும் போது ஏதோ கதை மாதிரி இருக்கும். நீங்க நிறுத்தி படிச்சீங்கன்னா அது ரொம்ப டச்சிங்கா இருக்கும். யோவான் ஸ்நானகன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோதுக்கு தெரியும். அதனால பரிசுத்தவானுக்காக, நீதிமானுக்காக இந்த யோவான் ஸ்நானகனை பார்க்கும் போதெல்லாம் ஏரோதுக்குள்ள ஒரு பயம். அதனால அவனை பாதுகாத்து அவனுடைய யோசனையின்படி செய்து அநேக காரியங்களை யோவான்கிட்ட போய் யோசனை கேட்டு, நான் இதை செய்யட்டுமா, என் தேசத்தில் இதை செய்யட்டுமா, இந்த நாட்டில் இந்த சட்டத்தை செய்யட்டுமா, இதெல்லாம் கேட்டு செய்தானா. விருப்பத்தோட ஆசையாய் யோவானுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு செய்துகிட்டே இருந்தான். ஆனால் அவன் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணான். நீ உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறது என்ன? நீ உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறது என்ன? இதை கேட்டதிலிருந்து யோவான் ரொம்ப பரிசுத்தவான் தான், யோவான் ஸ்நானகன் நீதிமான் தான். அவன் சொல்றபடியெல்லாம் கேட்டு நடந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை வரும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் பிரசங்கத்தை கேட்டுட்டு யோவானுடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே, ஆராதனை முடிச்சு வெளியே போகும்போது எங்கே போகிறான்? நேராக பிலிப்பு வீட்டுக்கு போயிடுறான். எங்கே போகிறான்? பிலிப்பு வீட்டுக்கு. ஏன்னா பிலிப்புடைய சகோதரன் அவனுடைய மனைவி அவன் வைத்திருக்கிறான். பிரசங்கங்களும் கேட்கிறான், விருப்பத்தோடு பரிசுத்தவானை பாதுகாக்கிறான், பரிசுத்தவானுடைய வார்த்தையை கேட்டு நான் சந்தோஷப்படுகிறான். அவனை குறித்து ஒரு கனம், ஒரு தைரியம், ஒரு எல்லா நன்மைகளும் அவனை குறித்து உண்டு. ஆனா பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்ப முடியலையே. இதைதான் பவுல் சொல்லுகிறார். மனதிலே நியாய பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன், சரீரத்திலே பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். நல்லா இருக்கு பிரதர், நல்ல நல்ல ஊழியக்காரர்களை கத்த தந்திருக்கிறார். மாதந்தோறும் புதிய புதிய ஊழியக்காரரை இந்த அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்திற்கு கத்தர் கொண்டு வருகிறார். விலையேற பெற்ற பரிசுத்தவான்களை கொண்டு வந்து நல்ல நல்ல தூதுகளை தருகிறார். நல்ல பிரவாச்சகன்மார், நல்ல தீர்க்கதரிசிகளை தெய்வம் கொண்டு வருகிறார். எல்லாம் நல்லா இருக்கு. இவைகளெல்லாம் கேட்டு உன் ஜீவியம் மாறாவிட்டால், உன்னுடைய ஜீவியத்திலே
ரூபாந்திரம் இல்லாவிட்டால், உன்னுடைய ஜீவியத்தில் மறுரூபம் இல்லாவிட்டால் உன்னுடைய நிலவரம் ஐயோ. நீ 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்கிறவன். உனக்குள்ள எனக்குள்ள டபுள் ஆக்ஷன். உள்ள பரிசுத்தவானுடைய வேஷம், காம்பவுண்ட் விட்டு வெளியே போனா கர்த்தர் ஸ்தோத்திரம் பாவியின் வேஷம். பவுல் துக்கத்தோட சொல்லுகிறா, ஐயோ மனதின்படி நான் நியாய பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன், என்னுடைய மாம்சத்தின்படியோ நானோ பாவத்துக்கு ஊழியம் செய்கிறேன், பாவத்துக்கும் ஊழியம் செய்கிறேன், தேவனுக்கும் ஊழியம் செய்கிறேன். தேவ பிள்ளையே, உன்னுடைய எஜமானன் யார்? ஆனால் ஒரு வழியை கர்த்தர் ஸ்தோத்திரம் கண்டு கொண்டான். ஏரோது ராஜாவை போல இல்லை, நல்ல தீர்மானங்களை எடுத்து அப்படியே காத்துல பறக்க விடுறதில்ல. பவுல் இந்த மாம்சத்துக்கு ஊழியம் செய்கிறேன், ஆவிக்கு ஊழியம் செய்கிறேன், இதிலிருந்து விடைபெற என்ன செய்யணும்? 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே ரோமர் 8:1 சொல்லுகிறான், ஆவியின் பிரமாணம் என்னை மாம்ச பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று என்று சொல்லுகிறான். ரோமன்ஸ் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. அப்படியானால் அவன் ஒரு வழியை கண்டு கொண்டான். ஏரோதை போல அல்ல, நான் எப்படி ஆகிலும் ஒன்றுக்கு மாத்திரம் ஊழியம் செய்ய வேண்டும், என் ஆவியையும் என் மாம்சத்தையும் இயேசு மாத்திரம் ஆளுகை செய்ய வேண்டும். இதற்கு நான் என்ன செய்வது? ஆவியின் பிரமாணத்திற்கு அடிமையாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். அபிஷேகத்திற்கு தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்தான். அபிஷேகத்தால் நிரப்பப்பட இடம் கொடுத்தான். இப்ப அவனுக்கு ஒரு தைரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், நான் மாம்சத்துக்கு செத்து நான் ஆவியிலே உயிர்ப்பித்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் எந்த எஜமானின் கீழ் இருக்கிறோம்? உன்னுடைய எஜமானன் யார்? இந்த ரெண்டும் நமக்கு வேண்டாயா? முன்பு நான் வாசித்தது போல ஒரு பக்கம் தேவ சித்தம், இன்னொரு பக்கம் சுய சித்தம். ஒரு பக்கம் மாடு, இன்னொரு பக்கம் கழுதை. ஒன்று நீ கழுதையாயிரு, இல்லாவிட்டால் மாடாயிரு. நீ மாடாயிருந்தால் தேவன் இன்னும் தம்முடைய தயவுள்ள பரிபூர்ண சித்தத்தை உன்னிலே என்னிலே நிறைவேற்றுவார். நீ கழுதையா இருந்தால் உன்னை மாம்ச பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி ஆவியின் பிரமாணத்துக்கு உன்னை இழுத்து கொண்டு வருவார். ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து, இந்த ரெண்டு சுபாவமும் உனக்குள்ள இருக்கும்போது நீ ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்கிறார். அது உன்னால் முடியாது. ஒருவனை பிரியப்படுத்துவாய், ஒருவனை நீ வெறுப்பாய். நீ எங்கே இருக்கிறாய்? மாம்சத்தின்படி எப்படி இருக்கிறாய்? ஆவியின்படி எப்படி இருக்கிறாய்? மாம்சத்திலே நீ யாருக்கு ஊழியம் செய்கிறாய்? ஆவியிலே நீ யாருக்கு ஊழியம் செய்கிறாய்? சவுலே அதை தான் சொல்லி, நிர்பந்தமான மனுஷன் நான் நிர்பந்தமான மனுஷன். ஆனால் ஒரு வழியை கண்டுகொண்டா. இனி மாம்சம் என்னை ஆளுகை, நான் மாம்சத்தின்படி பிழைக்கிறதற்கு, நான் மாம்சத்திற்கு கடனாளி அல்லவே என்கிற ஒரு சத்தியத்தை அவன் கற்றுக்கொண்டா. நீங்களும் நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்பர் 3, நாகமான், நேமன். 2 Kings chapter 5 verse 18. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒரு காரியத்தை கர்த்தர் அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலிற்கு தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். இந்த நாகமானை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு குஷ்டரோகி, சீரியா தேசத்து படைத்தலைவன். இவனுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது.
இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். இந்த தீர்க்கதரிசி கிட்ட போனா அவர் உனக்கு ஜெபம் பண்ணி சுகமாக்கிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரைக்கும் எங்க இருக்கிறான்? சீரியா தேசத்துல. சீரியா தேசத்துல வருஷம் வருஷம் ரிம்மோன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறான். யாரு கூட? சீரியா தேசத்துடைய ராஜாவோடு கூட. அப்ப ராஜாவுக்கு கைலாகு கொடுத்து அவனுக்கு கையை பிடிச்சு நடத்தி கொண்டு போய் கோயில் கூட்டு போறான். வருஷம் வருஷம் போறான், 6 மாசத்துக்கு ஒருக்க போறான். ஆனா அங்கெல்லாம் போய் அவனுக்கு சுகம் கிடைச்சதா? ரிம்மோன் தேவதை நாகமானுக்கு சுகம் தர முடியல. ஒரு சிறு பெண்ணின் நிமித்தம் ஒரு சின்ன செய்தி, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு. இப்ப நேரா ராஜா கிட்ட வந்தா, ராஜா புழுதிய வாரி போட்டு ஐயோ எனக்கு கேடு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி கிட்ட போற. தீர்க்கதரிசி சொன்னா, யோர்தான்ல போய் நீ 7 தரம் முங்கு. உடனே கோபம் வருது. எங்க ஊர்ல அர்ப்பனேயும் பர்பாரும் உண்டு, நல்ல நதிகளுடைய பேர். ஏன்னா யோர்தான் நதி எல்லா எருசலேமில் இருக்கிற சாக்கடைகள் கலந்து போகிற ஒரு நதி. இந்த சாக்கடை தண்ணியில் இந்த கட்டர் வாட்டர்ல போய் நான் குளிக்கணுமா, நான் முங்கணுமா? வேற நதி இல்லையா? நீ கங்கையில போய் முங்கினாலும் உன் குஷ்டரோகம் மாறாதியா. அர்பாரும் பர்பனேயிலும் போய் முங்கினாலும் உன் தேசத்தில் இருக்கிற தண்ணி உனக்கு சுகம் தரலையே. இந்த ஒரு முறை போய் முங்கிப்பார். முங்கிட்டான், சுகமாயிட்டான். இப்போ அவனே சாட்சி சொல்றான், இஸ்ரவேலிலே இருக்கிற தேவனை போல வேற தெய்வம் இல்லவே இல்லை. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நம்முடைய தேவனை போல ஒரு நல்ல தெய்வம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? இப்ப சுகம் கிடைச்சிட்டு தெய்வத்தை அறிந்து கொண்டான். அந்த வசனத்தை இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அது பாத்தீங்களா? அந்த வார்த்தை நான் யாரும் சொல்லல. எலிசா தீர்க்கதரிசி சொல்லல, இல்லாவிட்டால் கேயாசி இப்படி சொல்லுன்னு சொல்லல. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேற தேவன் இல்லை என்பதை அறிஞ்சுக்கிட்டேயா. பூமி எங்கு வேறே தெய்வம் இல்லை. நல்ல கவனிங்க, நம்மள மாதிரி ஆளவன். இப்பதான் தெய்வம் வேற யாரும் இல்லைங்கிறியே. உன்னை சுகம் தந்த தெய்வத்தை விட்டுட்டு எதுக்கு நீ ரிம்மோன் கோயிலுக்கு போற? இன்னைக்கு அநேகர் அப்படிதான். சுகம் பெறுறது அப்போஸ்தலர் அக்கினியில, போறது அம்மன் கோயிலுக்கு. நீ ரிம்மோனுக்கு அம்மனுக்கு போவாதையா, டபுள் ஆக்ஷன் வேண்டாம். ஏன் அந்த அம்மன் கோயில் உனக்கு ஏன் குஷ்டரோகத்தை சுகமாக்கல? அதுவும் ரொம்ப ஹானரபிளா கேட்டுக்கிறான். தீர்க்கதரிசி, தேவ மனுஷன் என்ன மன்னிக்கணும், கர்த்தர் எனக்கு மன்னிக்கணும். நான் ராஜாவுக்கு கைலாக கொடுக்கும் போது கைலாக கொடுத்து அந்த கோயிலுக்கு கூட்டு போனையா. நீ சொல்லலாம்ல ராஜா கிட்ட, தீர்க்கதரிசின் இடத்துல பேசுகிறாய், மைக்க பிடிச்சி சாட்சி சொல்ற, இந்த தேவனை போல ஒரு நல்ல தேவன் இஸ்ரவேலில இல்லை. இதை உனக்கு மைக்க பிடிச்சி இஸ்ரவேலின் மத்தியில சொல்றவன் ஏன் நீ பிரஜாதியின் மத்தியில சொல்ல முடியல? ஏன் பிரஜாதியின் இடத்துல சொல்ல முடியல? நீ 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறா. அதனாலதான் எலியா கேட்டான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த யெகூ இஸ்ரவேலரின் கை ஓங்கும் போது இந்த ஜனங்கள்லாம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னா, பாகாலின் கை ஓங்கும் போது அந்த பக்கம் சாஞ்சுக்கிட்டான், பாகால் தெய்வம். அதனாலதான் எலியா கேட்டான், எந்த மட்டும் 2 நினைவுகளால குந்தி குந்தி நடப்பாய்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமான பாகால பின்பற்று. உனக்கு ரிம்மோன் தெய்வம் வேணும்னா எதுக்கு இஸ்ரவேலின் தேவனிடத்துல வந்தாய்? திரும்ப எதுக்கு அங்க போய் ஆராதனை செய்ய போன விரும்புற? இன்னும் ஏன் விக்கிரகத்தின் ஆவி உன்னோடு கூட? இந்த விக்கிரகத்தின் ஆவி குறித்து ரொம்ப கவனமா இருங்கய்யா. ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒரு ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிறவர் அவருடைய சொந்த அண்ணன் வீட்டுக்கு பிரயாணமாக போயிருந்தார். அவரும் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஊழியர், சண்டே ஸ்கூல் ஊழியெல்லாம் செய்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். அந்த வீட்டில் போய் தங்கி இருக்கும்போது இந்த தம்பியினுடைய ஊருக்கு போயிருந்தால் அண்ணன் வீட்டுக்கு, ராத்திரி தூங்கும்போது தம்பி மனைவிக்கு ஒரு காட்சி, ஒரு விஷன், ஒரு ஆவி அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அப்படியே உள்ளே வந்து கரெக்டாக அந்த இவங்க 2 பேர் படுத்திருக்கிற இடத்துல பார்த்துட்டு அப்படியே போய் பீரோ கிட்ட போய் அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு திரும்ப அந்த ஆவி போயிடுது. தான் புருஷன்ட்ட சொன்னாங்க, இந்த வீட்டில் ஒரு பொல்லாத ஆவி உள்ளே வந்து இந்த பீரோ கிட்ட நின்று சிரிச்சுட்டு போகிறத நான் பார்க்குறேன். தம்பியார் சொன்னார், நம்ம அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கோம்,
என்னத்தையாலும் சொல்லி குழப்பம் உண்டாக்கிறாதம்மா, இப்போதான் நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், கொஞ்சம் பொறு. அடுத்த நாள் அதே மாதிரி காட்சி. இந்த சகோதரியால் பொறுக்க முடியல. உடனே தன்னுடைய அத்தானை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, தான் எப்படி நான் நேற்றும் பார்த்தேன், முந்தின நாளும் பார்த்தேன், இந்த பீரோவில் என்ன இருக்குது பார்க்கலான்னு. உடனே அவர் நல்ல ஒரு மனுஷன். இந்த சகோதரிக்கு தன்னுடைய தம்பி மனைவிக்கு ஏதோ ஒரு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு சொல்லிட்டு உடனே பீரோவில் இருக்கிறதெல்லாம் கொட்டி பார்த்தா அவருக்கு ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு. அதுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தா அதில் ஒரு சிலை, ஒரு விக்கிரகம். அப்போ தான் ரொம்ப நான் இந்த அவார்டும் வேணாம் ஒன்று வேணான்னு அதை தீயிட்டு கொளுத்திட்டாங்க. நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், விக்கிரகத்தின் ஆவிக்கு பயப்படு. நீ அதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருக்காத, இடம் கொடுத்துக்கிட்டே இருக்காத. ஒன்று தேவன் உன்னை ஆளுகை செய்யட்டும், இல்லாவிட்டால் சாத்தான் உன்னை ஆளுகை செய்யட்டும். சாத்தானுக்கு சொந்தக்காரனா நீ அங்கே அவனை கூடவே போயிட்டு ஹலோ ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போயிட்டே இரு, பாய். உள்ள வந்தாச்சா நீ தெய்வத்துக்காய் வாழ நிற்கணும், கர்த்தருக்காய் சரியா நிற்கணும். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு காலை வச்சுக்கிட்டு நீ ரெண்டு தோணில இஸ்ரவேல் தெய்வமான எகுவின் கை ஓங்கும் போது ஓ கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் கத்துறதும், அங்கே பாகாலின் கை ஏசபேலை பார்த்த உடனே ஓ பாகால் தெய்வம் பாகால் தெய்வம்னு அவ பின்னாடி போறதும், இது ரெண்டு வேணையா. ரெண்டு நினைவுகளால் எம்மட்டுமாய் குந்தி குந்தி நடப்பாய், ரெண்டு நினைவுகளால் எம்மட்டுமாய் குந்தி குந்தி ஓடுவாய். நாகமானே, உனக்கு சுகம் தந்த தெய்வத்திற்கு வைராக்கியமாய் வாழ முடியுமானால் நீ தெய்வத்திற்கு வைராக்கியமாய் வாழு. என்ன வந்தாலும் இந்த இஸ்ரவேலின் தேவனை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். இந்த இஸ்ரவேலின் தேவனை தொழுது கொண்ட நான், இந்த இஸ்ரவேலின் தேவனை ஆராதித்த நான், இனி எந்த விக்கிரக ஆவியை நான் தொழுது கொள்ள மாட்டேன். இவனுக்கு அங்க பாலிஷ் கேட்கிறான். என் ராஜாவுக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோயிலுக்கு போனையா, அங்க போறவன் நீ அங்கேயே போயிரு. நன்மை பெற்ற நீ, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நீ, நன்மை பெற்ற தேவனை விட்டா நீ தூரம் போக போகிறா. இந்த நாகமானுக்குள்ளே ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்கிறா. உங்களுடைய ஜீவியத்தில் என்னுடைய ஜீவியத்தில் நாம் எத்தனை எஜமானை சேவிக்கிறோம், யாரை நேசிக்கிறோம், யாரை பகைக்கிறோம்? இன்றைக்கு விக்கிரகத்தின் வல்லமையை பகைப்போம், மாம்ச ஆவியை பகைப்போம், பொல்லாத சவுலுக்குள் இருந்த அந்த பொல்லாத ஆவி வேண்டாம் என்று சொல்லுவோம், ஏசு என் எஜமானன் என்று சொல்லுவோம், ஏசு எனக்கு எஜமானனா இருக்கட்டும் என்று சொல்லுவோம். விக்கிரகத்தின் ஆவிக்கு பின்னாடி போறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபோர்த் ஒன், நாலாவது, யோனத்தானும் தாவீதும் நல்ல சிநேகிதர்கள். நிறைய வசனம் படிக்கணும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-4 வரைக்குள்ள வசனங்களை படிக்கும்போது, அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தானின் ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். அந்த வார்த்தை பாரு, உயிரை போல சிநேகித்தானா. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடமாய் வைத்துக் கொண்டான். நீ என் கூடவே இருப்பா. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தாலும் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இது ஒரு தனியா ரொம்ப அருமையான ஒரு பிரசங்கம். இது இப்ப நான் பேசல, இன்னும் 2 வசனங்களை படிச்சுட்டு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். 20ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 சாமுவேல். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதினுடைய சத்துருக்கள் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். இவர்தான் தாவீது, நான் யோனத்தான், இவர் சவுல். இவர் சவுல், நான் யோனத்தான், இவர் தாவீது. தாவீதை பார்க்கும்போது உயிருக்குயிராய் நேசிக்கிறேன். தாவீது நல்ல கவனிங்க,
ஒரு ஆட்டிடையன், ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். யோனத்தான் யார்? ராஜகுமாரன். யார் வஸ்திரம் ரொம்ப நல்லா இருக்கும்? யோனத்தான் தன் வஸ்திரத்தை கலட்டி ஒரு மேய்ப்பனுக்கு கொடுக்கிறான். ராஜகுமாரனுடைய வஸ்திரம், தன் சால்வையை கொடுக்கிறான். நீ ராஜாங்கத்தில் வரும்போது நீ முதல்ல இருப்ப தாவீதே, நான் உனக்கு அடுத்தவனா இருப்பேன். ரொம்ப உடன்படிக்கையெல்லாம் பண்ணிக்கிட்டோம். ஆத்துமா ரொம்ப பயங்கர ஸ்நேகம், ரொம்ப ஸ்நேகம், உயிரை போல நேசிக்கிறேன். ஆனா சவுலை பார்த்த உடனே சவுலோட கூட எனக்கு அன்பு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உயிரோடு இருக்கையில், நல்ல கவனிங்க, உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமாய் இருந்தார்கள். நல்ல கவனிங்க பாருங்க. இப்ப சவுல் தூரமா போன உடனே you are my dearest, you are my love, you are my friend, make a covenant with, எல்லாம் கொடுக்கிறேன், எல்லாம் செய்றேன், உடன்படிக்கை பண்றேன். இவர் மறைஞ்சி அப்பாவை பார்த்த உடனே டாடி. சவுலும் யோனத்தானும் உயிரோடு இருக்கையில் என்ன செய்தது இல்லையாம்? பிரிந்ததே இல்லையாம். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை, மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகை பார்க்கலும் வேகமும். அவளுடைய சவுலு யோனத்தானும் பிரிய எப்படி இருந்ததாம்? இன்பமா இருந்தார். இங்க வந்த உடனே டாடி உங்களை விட்டா எனக்கு யார் டாடி? நீங்க தான் டாடி. ஒரே யோனத்தானுக்குள்ளே 2 ஸ்நேகம். நம்ம வாழ்க்கையில நான் உன்னை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்றதுனால நேசிச்சிட முடியாது. சில வெறும் எழுத்துலயே இருக்கிறாங்க. உண்மையான நேசம் என்ன தெரியுமா? பாதாளத்தை பார்க்கிலும் நேச வைராக்கி கொடியதான், மரணத்தை பார்க்கிலும் அது வலியது. கர்த்தர் ஸ்தோத்திரம். யார் கட்டி போட்டாலும், யார் சங்கிலியில கட்டினாலும் அந்த நேச வைராக்கியத்தை கட்டவே முடியாது. ஆனால் யோனத்தானுக்குள்ளே நான் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப துக்கப்பட்டு காலையில் அழுதேன். இங்க பார்க்கும்போது தாவீதையும் விட முடியல, இந்த பக்கம் தகப்பனையும் விட முடியல. இந்த பக்கம் தாவீதையும் பிரியப்படுத்தணும், இந்த பக்கத்துல சவுலையும் பிரியப்படுத்தணும். எங்க அப்பாக்குள்ள நல்ல ஆவி இல்லைன்னு எனக்கு ரெண்டும் தெரியுது. ஆனா எப்படி எங்க அப்பா மோசமான இவன்ட்ட சொல்றது? ஆனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், என் தகப்பன் கைக்கு உன்னை தப்புவிப்பார், கர்த்தருடைய ஆத்துமா மேல பிரியமா இருக்கு. இவனை பார்க்கும் போதெல்லாம் ஆறுதல். இந்த பக்கம் போன உடனே சவுலை விட்டு பிரியாதிருந்தான். இதுல எனக்கு என்ன துக்கம்னா, 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. தாவீது காட்டுக்கு போயிட்டான். தாவீது எங்க போயிட்டானா? யோனத்தான் எங்க போனானோ? வீட்டுக்கு போயிட்டான். எங்க போயிருக்கான் பாருங்க? சவுலோடு கூட. எந்த மனுஷனோடு கூட ஐக்கியம் பார்த்தீங்களா? பொல்லாத ஆவி உள்ள மனுஷனோடு, பரிசுத்தவான்களை பகைக்கிற மனுஷனோடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உண்மையான பரிசுத்தவான்களை இனம் கண்டுபிடிக்க முடியலையே. பரிசுத்தவானோட கூட ஐக்கியமா இருக்கிறது போல ஒரு பாவனை, ஜஸ்ட் லைக் ஆக்ஷன். பட் ஹோல் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த துன்மார்க்கனோடு கூட, பொல்லாதவனோடு கூட, சவுலோடு கூட. என்னுடைய ஆத்துமா ஒரே ஆத்துமா தான், ஒரே பாலடைக்கலம் தான். பரிசுத்தவான்களை பார்க்கும்போது ஐயா உங்க ஜெபந்தாயா, உங்க ஆசீர்வாதம் தாயா, நீங்க ஜெபிச்சதுனால தாயான்னு பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அப்படி ஒரு மாய்மாலும். ஆவி இழந்தவனை, காய்மகாரத்தின் ஆவி உள்ளவனை, கொலை பாதகத்தின் ஆவி நிறைந்தவனை, தேவனால் கைவிடப்பட்டவனை பார்க்கும்போது அவனை பார்த்தவனை நீ என் பிரியமானவன். அங்கேயும் உனக்கு ஐக்கியம் இருக்கா? What a wretched state. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். 2 எஜமானனுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. கவனிப்போம். இன்னைக்கு 2 எஜமானனுடைய வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா? ஒன்னை விடு, ஒன்னை தேர்ந்தெடுத்துக்கோ. எதை தேர்ந்தெடுக்க போகிறா? தாவீது வேணுமா, சவுல் வேணுமா? தாவீதோட கூட நீ காட்டுக்கு போயிருந்தியன்னா நீ சிங்காசனம் போயிருப்ப. நீ சவுலோடு கூட போனதுனாலதான் உன் ஆத்துமா கில்போவா மலையிலே வெட்டுண்டு போயிற்று. கில்போவா மலையிலே பராக்கிரமசாலிகளின் பட்டயம் அவமதிக்கப்பட்டது. சவுல் அபிஷேகம் பண்ணப்படாதவனை போல மரித்திருக்கிறது. என்ன துன்மார்க்கமான மரணம்.
உன்னுடைய முடிவு எப்படி? நீ எங்கே ஐக்கியம் வைக்க போகிறா? கடைசியா ஒன்றை நான் சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஃபைனல் ஒன், ஜூடாஸ் காரியோ, யூதாஸ். அவனுக்கு 2 ஆசாரியர்களோடு கூட ஐக்கியம். எத்தனை ஆசாரியரோடு கூட? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஒரு ஆசாரியன் துட்டு கொடுக்குறான். எத்தனை காசு? 30 வெள்ளி காசு. இன்னொரு ஆசாரியனோ ஜீவனை கொடுக்கிறான். இவர் மெல்கிசேதேக்கின்படி, மெல்கிசேதேக்கின் மரமையின்படி பிரதான ஆசாரியனாய் நாமந்தரிக்கப்பட்டவர் இயேசு. இவனோ ஆசாரிய முறைமையின்படி வந்தவன். இவன்கிட்ட காசு இருக்கு, இவன்கிட்ட ரட்சிப்பு இருக்குயா. இங்க இயேசுவை பார்த்தான், ரபி அப்படியே ஹக் பண்றான், முத்தம் கொடுக்கிறான். அவர் கேட்கிறார், முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறார்? இவர் ஜெபம் பண்ண போயிட்டார். சீஷர்களை ஜெபம் பண்ண சொல்லிட்டு இயேசுநாதர் கெத்செமனேல போய் ஜெபிக்கிறார். இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரி நம்ம பேச வந்த சத்தியம் கரெக்டு. இயேசுநாதர் ஜெபம் பண்ண போகிறதுக்குள்ள மற்றவங்களாம் தூங்கிட்டாங்க. ஒரு பைபிள் பேக்ரவுண்ட் சொல்லுது, இவன் அந்த நேரத்தில் போய் கரெக்டாக தந்துடுவீங்களா 30 காசு விலை பேசிட்டு வந்தானா, அவரை நான் காட்டி கொடுத்துருவேன், முத்தத்தினால காட்டி கொடுப்பேன். யாரை நான் கட்டி போய் அணைச்சி முத்தம் கொடுக்குறேன்னு அவர் தான் இயேசு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டான் ஈட்டியோட. இயேசு கேட்கிற, யாரை தேடுகிறீர்கள்? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். வீட்டில் போய் யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை 1 - 5 வரைக்கும் வாசித்து கொள்ளுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் தான் சொன்னோன்னே எல்லாம் ஓடிட்டான். 2வது முறை பார்த்தோம், நான் தான். இப்போதான் புரிஞ்சுக்கிட்டார். அவன் அழகா வந்து ஹக் பண்ணி இயேசுவை முத்தம் கொடுத்துட்டான். அவனுக்கு 2 ஆசாரியரோடு கூட ஐக்கியம். ஒன்று ஜீவனை கொடுக்கிற ஆசாரியன், இன்னொன்று காசு கொடுக்கிற ஆசாரியன். உனக்கு எந்த ஆசாரியன்? உனக்கு எந்த ஆசாரியனோடு ஐக்கியம்? ஜீவாதிபதியாய் இருக்கிற இயேசுவோடு உனக்கு ஐக்கியமா? நீ இருந்தது அநேக நாள் இவரோட, ஆனால் கொஞ்ச நாள் ஃபெலோஷிப் பத்தியா உன்னை முடிவு எப்படி ஆயிட்டு? நாண்டு கொண்டு செத்தான், நாண்டு கொண்டு செத்தான். நான் சொல்கிறேன் சரிதானா? சரினா ஒரு அழிலே சொல்லுங்களேன். கொஞ்ச நாள் ஐக்கியம், கொஞ்ச நேரத்து ஐக்கியம், சில நிமிஷத்தின் ஐக்கியம், சில மணிக்கூர் ஐக்கியம் அவனை மரணத்துக்கு நேராய் கொண்டு போயிடுச்சே, மரணத்துக்கு நேராய் கொண்டு போயிட்டே. அதான் சிற்றின்பம். அதுக்கு பேர் தான் சிற்றின்பம். சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவா. இந்த சின்ன ஆசை, இவ்வளோ பெரிய இயேசுவின், அது அப்போஸ்தலரில் படிக்கும்போது துக்கமாக இருக்கும். அப்போஸ்தலர் என்கிற பட்டத்தை அவன் இழந்து போனான். தேவனுடைய தெரிந்தெடுப்பை அவன் இழந்து போனான். அந்த பைசாவினால் அவனுக்கு ஏதாவது பிரயோஜனப்பட்டதா? நோ யூஸ். இன்னைக்கு பணம் 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 பணம்னு சொல்லி இயேசுவை விட்டு, ஆராதனையை விட்டு, ஜெபத்தை விட்டு, வேதபாடத்தை விட்டு, இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு உலகத்தில் பணம் பணம் பணம்னு ஓடிட்டு இருக்கிறியா? இல்லை, இயேசு போதும்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறியா? யூதாசே, பணம் வேணுமா? இயேசு வேணுமா? நாகமானே, உனக்கு இஸ்ரவேலின் தேவன் வேணுமா? உனக்கு பதவி வேணுமா? யோனத்தானே, பரிசுத்தவான்கள் உனக்கு வேணுமா? துன்மார்க்கனுடைய ஐக்கியம் உனக்கு வேணுமா? சவுலே, நீ மாம்சத்துக்கு அடிமையா இருக்க போகிறாயா, இல்லாவிட்டால் இயேசுக்கு அடிமையா இருக்க போகிறாயா? சவுலே, பொல்லாத ஆவி உனக்கு வேணுமா? தீர்க்க தரிசனம் சொல்லி ஆவிக்குரியவனை போல உன்னை காட்ட விரும்புகிறாயா? ஆனாலும் கையில் இருக்கிற ஈட்டியை விட மனசு இல்லையே. இன்னும் நிறைய பேரை சொல்லிட்டே போவேன். லோத்து குறித்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அவன் அந்த சோதேம் குமாரா பட்டணத்தை குறித்து என்ன செய்தானா, வருத்தப்பட்டு காம விகார நடக்கையை கண்டு கேட்டு நீதி உள்ள இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தையும் அவர் ரட்சித்திருக்க அப்படின்னு சொல்லி நீதிமான் சொல்லுது. கொஞ்சம் நல்லா கவனிங்க.
12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் பிரிந்து போகிறான். 14ஆம் அதிகாரத்தில் சோதேம் குமாரால் இருக்கிறவங்களை சிறைப்படுத்திக்கிட்டு போகிறாங்க ஆதியாமத்தில். அப்போ ஆபிரகாம் போய் அவனை விடுதலை ஆக்கி கொடுக்கிறான். அப்போ வாயில் தெரிஞ்சிருக்கலாம்ல. இப்போ சொல்றான், ஐயோ இந்த தேசத்தில் வந்துட்டேனே, இந்த தேசத்தில் குடியிருக்கிறேனே, இங்கே இருக்கிறேனே, இங்கே இருந்து என்னால் வெளியே வர முடியலையே. இது தேசம் பாவம் நிறைந்த தேசம், மோசமான தேசம், அது அக்கிரமம் நிறைந்த தேசம், காம விகாரம் நடக்கிற தேசம் என்றெல்லாம் தெரியுதே. இதயத்தில் பாதிக்கப்படுறியே. என்னைக்காகிலும் சோதம் எனக்கு வேணாம், நான் எங்கள் அண்ணன் கூட போய் கானானுக்கு போறேன்னு சொன்னியா? நீ வாயில சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் போதாதியா, அதை விட்டு வெளியே வா. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அக்கிரமம் பண்ணிட்டு, இதே சொல்லிட்டு இருக்காத. ஆல்வேஸ் யூ ஆர் கன்ஃபெசிங், ஐ அம் சின்னர். when you come out from your sin, எப்பொழுது உன்னுடைய பாவத்தை விட்டு நீ வெளியே வர போகிறா? நீ லோத்த மாதிரியே இருந்துடாத. அந்த வார்த்தையை பாருங்க. நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகி லோத்தை அவர் ரட்சித்திருக்க. 2 பேர் 2:7. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, சோதேமின் ஜனம் அக்கிரமம் செய்கிற ஜனம், சோதேமின் ஜனம் காம விகாரம் நிறைந்த ஜனம். ஆனா அந்த சோதேமுக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னா, இது ஏதேன் தோட்டத்தை போல இருக்கு, எகிப்தை போல இருக்குன்னு ஓடினா. இப்ப அந்த தேசத்துல போய் பாவம் நிறைஞ்ச பிறகும், ஐயோ இந்த சோதம் வேண்டாம், நான் என் அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லலாம்ல. இன்னும் அநேகர் இப்படிதான் லோத்தை போலவே இருக்கிறான். லோத்துக்கு பரிந்து பேச ஒரு ஆபிரகாம் இருந்தான். தூதர்கள் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்கய்யா. இன்னைக்கு உனக்கு உண்மையாய் பரிந்து பேசுகிறவர்கள் இல்லை. ஒரு கொடிய காலம், வேதம் கிடைக்காத காலம், ஜெபம் கிடைக்காத காலம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பஞ்ச நிறைந்த காலம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பயங்கரமான காலம் வருது. துன்மார்க்கன் என் வார்த்தை பேச என்ன நியாயம் உண்டு? இனி வசனத்தையே பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. கிரியை செய்கிற காலம் இது, கிரியை செய்கிற காலம். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்முடைய எஜமானன் யார்? நீங்க வேற யாரையும் பார்க்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் அநேகரோடு தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறதை நான் ஆவியிலே நான் உணர்கிறேன். உண்மையாகவே நான் 2 ஆவியினால் அலைகழிக்கப்படுகிறேன். 2 வல்லமையினால் நான் போராடுகிறேன். ஒன்று தேவ ஆவி என்னை இழுக்கிறது, இன்னொரு பக்கம் உலகத்தின் ஆவி என்னை இழுக்கிறது. எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை தேவை. நான் யூதாசை போல் இருக்கிறேன், நாகமானை போல் இருக்கிறேன், பவுலை போல புலம்புகிறேன், சவுலை போல பொல்லாதாவியால் அலைகழிக்கப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு விடுதலை தேவை. லோத்தை போல இருக்கிறேன், யோனத்தானை போல தாவீதை பார்க்கும்போது தாவீதை நான் கட்டிப்பிடித்துக் கொள்கிறேன், சவுலை பார்க்கும்போது சவுலை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு ஒரு விடுதலை தேவை, அதை நான் விரும்புகிறேன் சொல்றவங்க மட்டும் உடைய கரத்தை உயர்த்துவீங்களா? இந்த வலது கரத்தை உயர்த்துவீங்களா? அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதை காண்கிறேன். உயர்த்தப்பட்டிருக்கிற நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே எழும்பி நிற்கலாமா? உங்களோட பைபிள் எல்லாம் மூடிடுங்க. ஒரு ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் இல்லை, ஒரு கண்ணீர் தேவை. இன்னைக்கு அழுது புலம்புவோம், அழுது புலம்புவோம். எனக்கு 2 எஜமானன் வேண்டாம். I don't want 2 masters. I need only one master. I don't want the worldly man. எனக்கு உலக மனுஷன் வேண்டாம். I need a godly man. எனக்கு ஒரு தேவ மனுஷன் தேவை. அது தாவீதா இருக்கட்டும், சவுல் எனக்கு வேண்டாம், சவுல் எனக்கு வேண்டாம். I need a godly spirit, not a holy worldly spirit. உலக ஆவி எனக்கு வேண்டாம், தேவ ஆவி எனக்கு தேவை. எத்தனை பேர் உண்மையாய் விரும்புகிறோம்? அப்படியே 2 கையை உயர்த்தி, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க. இன்னைக்கு எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்க போகிறார். வாழ்ந்தால் இயேசுக்காய் வாழ்வேன், நான் வாழ்ந்தால் இயேசுக்காய் வாழ்வேன், நான் மடிந்தால் இயேசுக்காக மடிவேன். எந்த 2 வல்லமை எனக்கு தேவையில்லை, எனக்கு இயேசு போதும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எனக்குள்ளே ஈட்டி வேண்டாம், எனக்குள்ளே தீர்க்க தரிசன
ஆவி போதும், எனக்கு தேவ ஆவி போதும். என்னை குத்துகிற கொலைபாதகத்தின் ஆவி எனக்கு வேண்டாம். எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி போதும், மாம்சத்தின் ஆவி எனக்கு வேண்டாம். எனக்குள்ள மாம்சத்துக்கு நான் மரித்து ஆவியிலே ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. நான் எனக்கு விக்கிரகம் வேண்டாம். இஸ்ரவேலின் தேவன் எனக்கு தேவை. இஸ்ரவேலின் தேவன் எனக்கு தேவை. எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? எனக்கு ஒரே ஒரு எஜமானன், எனக்கு ஒரே ஒரு எஜமானன், எனக்கு ஒரே ஒரு எஜமானன் போதும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எனக்கு யூதாசின் ஆவி வேண்டாம், எனக்கு யூதாசின் ஆவி வேண்டாம். ஓ 30 வெள்ளி காசு கொடுக்கிற அந்த ஆசாரியன் வேண்டாம், அண்ணா காய்பா வேண்டாம். பிரதான ஆசாரியனாக இயேசு எனக்கு போதும், பிரதான ஆசாரியனாக இயேசு எனக்கு போதும். இதை இயேசு எனக்கு போதும், இதை இயேசு எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். இந்த உலகத்தின் வல்லமை வேண்டாம் ஆண்டவரே, ஒரு எஜமானன் எனக்கு போதும், எனக்கு ஒரு எஜமானன் போதும். இயேசு என்கிற எஜமானன் எனக்கு போதும், இயேசு என்கிற எஜமானன் எனக்கு போதும் ஆண்டவரே. போதும் சுவாமி, போதும் சத்துர பௌதியா நமக்கரதரம் துதிபிலகதுனி ஹத்துரமானியா லிமரபக்கதுனபலக்கதுன மக்கராதராயிரம் துரே. ஓ இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. எல்லாரும் சொல்லுவோமா? நன்மை ஏதும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தி என் இயேசு நாதா. நன்மை ஏதும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தி என் இயேசு நாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. கை உயர்த்தி என் ஜீவன் ஆனாலும் சாவா. Come on, come on, come on. எப்போ வருவி என் இயேசு ராஜா, காத்திருப்பே ஏங்கிடுவே. எப்போ வருவி என் இயேசு ராஜா, காத்திருப்பே ஏங்கிடுவே. கிருபையின் ஆவி கெட்டிடச் செய்யும், கிருபையின் ஆவி கெட்டிடச் செய்யும். மேகமீதில் உம்மை சேர்ந்திடவே என் ஜீவன். எல்லாரும் வாயை திறந்து பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் கை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா எஜமானுக்கு ஊழியம் செய்ய விரும்பல சுவாமி. ஒரு ஆளை வெறுக்கிறோம் இன்றைக்கு ஆலயத்தில். மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம், டபுள் கேம் வேண்டாம். நான் நானாவே இருக்க விரும்புகிறேன், நாங்களாவே இருக்க விரும்புகிறோம்.
கொடுத்ததுக்காக. முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு சரீரத்தோடு. Clap your hands. Clap. I said make some noise. கை தட்டி. What a word. நாங்க விரும்புறோம் சுவாமி. நாங்க அப்போஸ்தலர் அக்கினி ஐக்கியமாவே இருக்க விரும்புகிறோம். நாங்களாகவே இருக்க விரும்புகிறோம். நல்லா கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பாஸ்டருக்காக நன்றி சொல்லுங்க. கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. தேவன் கொடுத்த தூதுக்காக நன்றி. உம்முடைய மகனை சுமந்து எங்களுக்காக ஆசீர்வாதமாய் பிட்டு கொடுத்ததுக்காக நன்றி. Thank you. உமக்கு நன்றி. எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை எங்களோடு பேசின மகிமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இஸ்ரவேலின் தேவனையே பற்றி கொண்டிருக்க உதவி செய்துள்ளோம். உம்மை சார்ந்து நாங்கள் உம்மை சேவிக்க உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரண்டு நினைவாய் குந்தி நடக்கிற அனுபவத்தை எங்களை பற்றி மாற்றி உம்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு வேண்டிய பலனையும் கிருபைகளையும் தருவீரா. வார்த்தை கொடுத்த தேவ ஊழியருக்கு தேவையான சரீர பலத்தை சுகத்தை தந்த ஆசீர்வதியும். எங்கள் ஊழியத்தின் பாதையில் எங்களோடு கொடுத்து நடத்தும். இந்த 24 உபவாச ஜபத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை நாங்கள் காண எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை தாரும் என்று கெஞ்சுகிறோம். பரலோகத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே. எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளம் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமூச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல்
இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0461 2310 வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.